குரு தட்சணை என்பது குருகுலத்தில் கல்வி பயின்று முடித்த சீடர்கள் குருவிற்கு செலுத்தும் காணிக்கையாகும். இது தங்கம், அணிகலன்கள், தானியம், பசு போன்ற கால்நடைகள் அல்லது பணிவிடைகள் என பல இருக்கலாம். குரு தட்சணையை செலுத்துவதன் மூலம் குருவின் அறிவுக்கும் குருகுலத்தின் பராமரிப்புக்கும் உதவி செய்கிறோம். மேலும் குருவிற்கு குரு தட்சணை செலுத்துவது சீடரின் ஒழுக்கத்தையும் குரு மீதான மரியாதையையும் காட்டுகிறது. எவ்வாறாயினும் குரு தட்சணை என்பது கட்டாயமில்லை. சில சமயங்களில் குரு தட்சணை வேண்டாம் என்று சொல்வர். குருகுலவாசம் என்கிற போது குரு தட்சணை முக்கியம். ஒரு குருவிடம் பாடம் பயின்ற மாணவன் பயிற்சி முடிந்து வெளியேறும் போது குருவுக்கு தட்சணையாக ஏதாவது கொடுப்பது வழக்கம். குருவானவர் தட்சணையை எதிர்பார்ப்பதில்லை. க்ஷேமமாக இருந்தால் போதும் என்று ஆசீர்வதிப்பார். மாணவர்கள் நிர்பந்தப்படுத்தி முடிந்த அளவு ஏதாவது தட்சணை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார். மாணவர் களுக்கு கல்வி, ஞானம், வேத சாஸ்திரங்களை போதிப்பதில்தான் அவரது கவனம் இருக்கும். தட்சணையை பற்றி கவலைப்பட மாட்டார். ஒரு முனிவரிடம் பாடம் பயின்றார் பகவான் கிருஷ்ணன். பாடம் கற்று முடிந்ததும், என்ன குரு தட்சணை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். எனக்கு தட்சணை எதுவும் வேண்டாம் என்றார் முனிவர். நிர்பந்தப்படுத்தி ஏதாவது கேட்க வேண்டும் என்றார் பகவான். அப்படியானால் பல ஆண்டுகளுக்கு முன் சமுத்திரத்தில் அடித்துச் செல்லப்பட்ட என் குழந்தைகளை கொண்டு வந்து கொடு, அதுவே குரு தட்சணை என்றார். பகவானும் யமலோகம் சென்று குழந்தைகளை கொண்டு வந்து குருவிடம் சேர்த்தார். இது ஒருவித குரு தட்சணை. குரு தட்சணை என்றதும் ஏகலைவன் பெயர் நினைவில் வராமல் இருக்காது. துரோணரிடம் நேரடியாக வில்வித்தை பயிலவில்லை ஏகலைவன். அவரைப் போல ஒரு பிம்பம் செய்து அதை குருவாக பாவித்து தானாகவே வில்வித்தை பயின்றான். ஒரு சமயம் தன்னை குருவாக பாவித்து வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றிருப்பதை அறிந்த துரோணர் ஏகலைவனிடம் குரு தட்சணை கேட்டார். எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன் என்றான். உன் வலது கட்டை விரலை குரு தட்சணையாக கொடு என்றார் துரோணர். சிறிதும் தயக்கமின்றி தன் வலது கை கட்டை விரலை வெட்டி குரு தட்சணையாக கொடுத்தான் ஏகலைவன். இப்படியாக குரு தட்சணை கொடுத்தவர்கள் உண்டு. குரு மாணவன் உறவு சுமூகமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். குரு தட்சணை முக்கியமில்லை. இவன் என் மாணவன் என்று குரு பெருமைப்பட வேண்டும். இவர் என் குரு என்று மாணவன் பெருமைப்படுத்த வேண்டும். குருவும் இல்லை, ஒண்ணுமில்லை, எல்லாம் நானே கற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் தற்குறிகளும் உண்டு. இவர்கள் எதை கற்றுக்கொண்டனரோ அது பகவானுக்கே வெளிச்சம்.